Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சியை கண்டித்து மாமன்ற கூட்ட அரங்கில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியை கண்டித்து மாமன்ற கூட்ட அரங்கில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அவர்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரம். வணக்கம் பிரகாஷ். மதுரை மாநகராட்சி 45வது அந்த மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுகவின் மாமன்ற உறுப்பினர் சண்முகவல்லி தனது அந்த வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் போதிய அந்த அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என அதனை குற்றம் சாட்டும் வகையில் அவர் வந்து அந்த மாமன்ற கூட்டத்தொடர் அந்த அரங்கிற்குள்ளேயே அவர் காத்திருப்பு அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் காரணமாக பார்த்தோம்னா மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அவர் அமர்ந்திருந்த அந்த மாநகராட்சி அந்த கூட்ட அரங்கின் அந்த மின் விளக்குகளை வந்து அணைத்திருக்கிறது. இதனால் வந்து அந்த கூட்ட அரங்கு வந்து இருள் சூழ்ந்து இருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அந்த அதிமுக 45வது மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முகவல்லி தனது வார்டு பகுதிக்கான அந்த அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபடும் நிலை அவருக்கு ஆதரவாக அதிமுகவின் மற்ற மாமன்ற உறுப்பினர்களும் தற்போது மாநகராட்சியின் அந்த மாமன்ற கூட்ட அரங்கிற்குள் கைகளில் டார்ச் லைட்டுகளை அந்த செல்போன்களில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டுகளை அடித்து அந்த இருள் சூழ்ந்த அந்த கூட்ட அரங்கிற்குள் வந்து ஒளியை அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மதுரை மாநகராட்சி அந்த சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த இந்திராணி பொன் வசந்த் அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருந்தார். அந்த ராஜினாமா கடிதம் தொடர்பாக அது தொடர்பாக அந்த மதுரை மாநகராட்சியின் அந்த 44வது மாமன்ற அந்த அவசர கூட்டம் என்பது மதுரை மாநகராட்சியின் துணை மேயராக இருக்கக்கூடிய நாகராஜன் தலைமையில் சிறிது நேரத்திற்கு முன்னர் தொடங்கிய 4 நிமிடத்தில் அவரது அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக அந்த தீர்மானம் என்பது அவர் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டம் என்பது முடிக்கப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றார்கள். அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அந்த மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறிய நிலையில் ஒரே ஒரு பெண் கவுன்சிலராக இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி அந்த காமராஜர்புரம் பகுதியைச் சேர்ந்த 45வது வார்டு அதிமுகவின் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முகவல்லி தனது வார்டு பகுதியில் வந்து கழிவுநீர் வந்து அதிக அளவில் சாலைகளில் மற்றும் தெருக்களிலும் ஓடுவதாகவும் அதே போன்று இதன் காரணமாக எனது வார்டில் வந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் இது தொடர்பாக பலமுறை மதுரை மாநகராட்சி அந்த நிர்வாகத்திடம் வந்து அந்த ஆணையரிடமும் நேரடியாக வந்து பல்வேறு புகார்கள் கொடுத்ததாகவும் ஆனால் மதுரை மாநகராட்சியின் ஆணையராக இருக்கக்கூடிய சித்ரா விஜயன் இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தன் வார்டு பகுதியில் வந்து குடிநீர் என்பது நள்ளிரவில் வருவதாகவும் இதனால் மக்கள் வந்து காத்து கிடந்து இரவில் முழித்து தங்களுக்கு தேவையான தண்ணீரை பிடிக்க வேண்டிய அவல நிலை இருப்பதாகவும் இதே போன்று தங்கள் பகுதியில் பல்வேறு அந்த அடிப்படை வசதி குறைபாடுகள் இருப்பதாகவும் ஆனால் பலமுறை மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திடம் இது தொடர்பாக நேரடியாகவும் புகாராகவும் தனது கட்சி சார்பில் புகாராக கொடுக்கப்பட்டும் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இன்று நடைபெறக்கூடிய அந்த அவசர மாமன்ற கூட்டத்தில் வந்து தனது வார்டு தொடர்பாக நான் விவாதிக்கலாம் என்று அந்த கேள்விகளை எழுப்பலாம் என்று இருந்த நிலையில் அந்த மாமன்ற கூட்டம் என்பது மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த அந்த இந்திராணி பொன் வசந்தின் அந்த ராஜினாமா கடிதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதனைத் தொடர்ந்து உடனடியாக 4 நிமிடத்தில் அந்த மாமன்ற கூட்டம் முடிந்திருக்கிறது. அதனால் எனது வார்டு பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் வந்து கேள்விகளும் அந்த கோரிக்கைகளும் எழுப்ப முடியவில்லை என அந்த கூறிதான் தற்போது அந்த மாநகராட்சியின் அந்த ஆணையராக இருக்கக்கூடிய சித்ரா விஜயன் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தொடர்ந்து அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் காரணமாக அந்த அவை காவலர்கள் அவரிடம் வந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அதிமுகவின் மாமன்ற உறுப்பினர் சண்முகவல்லி அந்த போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் அதிமுகவின் மற்ற மாமன்ற உறுப்பினர்களும் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விளக்குகள் அணைக்கப்பட்டதன் காரணமாக செல்போன்களில் டார்ச் லைட்டுகளை அடித்து நூதன முறையில் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.
காங்கிரஸ் ஆதரவோட Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.